சந்திர கிரகண நிகழ்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 85 நிமிடங்கள் பூமியினுடைய கருநிழல் பகுதிக்குள் சந்திரன் செல்லக்கூடிய அந்த நிகழ்வை தான் முழு சந்திர கிரகணம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த சந்திர கிரகணம் என்பதை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமியானது வரும். அப்பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி சந்திரனில் படாமல் பூமியினுடைய நிழல் மறைக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் என்று சொல்கிறோம். இன்று இரவு 9 மணியில் இருந்து, அதாவது 8:58 மணிக்கு பூமியினுடைய புறநிழல் பகுதி, அதாவது பூமியினுடைய நிழல் பகுதியை இரண்டாக பிரிக்கலாம். அது புறநிழல் பகுதி மற்றும் மைய கருநிழல் பகுதி என 2 வகைகளாக பிரிப்பார்கள். அந்த புறநிழல் பகுதிக்குள் வரக்கூடிய அந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அது பகுதி அளவுதான் அந்த நிலவை மறைக்க தொடங்கும். அந்த கருநிழல் பகுதிக்கு முழுமையாக அந்த சந்திரன் வரும் பொழுது முழுமையான சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நிகழ்வை தான் முழுமையான சந்திர கிரகண நிகழ்வாக வர்ணிக்கிறார்கள். இந்த சந்திரனுடைய முழுமையான அந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன் பகுதி அளவாக தான் அவ்வப்போது நடைபெறும். 4 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் அல்லது 8 ஆண்டுகள், இது போன்ற ஒரு முறைக்குத்தான் முழுமையான சந்திர கிரகண நிகழ்வு என்பதும் நடைபெறும். ஆனால் இந்த முறை அது சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறும் பொழுது அது அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்கள், ஒளி கதிர்கள் பூமியில் பட்டு பூமியில் இருந்து ஒளி சிதறல் அடைந்த பிறகாக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு நிறமாக சிவப்பு நிறம் இருக்கிறது. மேலும் பூமியினுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய துகள்கள், அங்கு இருக்கக்கூடிய அதிக அளவிலான மாசுக்கள், துகள்கள் இவை எல்லாமே இந்த சிவப்பு நிறமானது ஊடுருவி அதிலிருந்து செல்லக்கூடிய அந்த கதிர்கள் வளிமண்டலத்திற்கு செல்லும் பொழுது அது நிலவிலும் பெய்கிறது. அதனால்தான் நிலவு அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதற்கான காரணமாக வான் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த முழுமையான சந்திர கிரகண நிகழ்வை பொதுமக்கள் வீடுகளில் இருந்து விலங்குகளால் பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதால் எவ்விதமான உடல் தீங்குகள் ஏற்படாது எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். உணவுப் பொருட்களோ விலங்குகளுக்கோ எவ்விதமான பாதிப்பும் இல்லை, எவ்விதமான தீங்குகளும் கிடையாது. வழக்கமான நிழல்களுடைய நிகழ்வாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. பூமியினுடைய கருநிழல் பகுதிக்குள் நேரடியாக சந்திரன் வரும் பொழுது, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருகிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் பூமியின் மீது படுகிறது. அதே நேரத்தில் அதனுடைய அடுத்த பகுதியில் நிலவு இருக்கும். அந்த அதனால் ஏற்படக்கூடிய அந்த நிழலில் அந்த சந்திரன் அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அந்த 85 நிமிடங்கள் முழுமையான சந்திர கிரகணமாக இருக்கும். அதாவது மெல்ல மெல்ல பூமியினுடைய அந்த கருநிழல் பகுதிக்கு சந்திரன் வரும் பொழுது நிலவினுடைய அந்த ஒரு பக்கம் மறைந்து கொண்டே வரும். அதன் பிறகு முழுமையாக அந்த கருநிழல் பகுதிக்கு வரும்போது சந்திரன் முழுமையாக மறையும். அதுதான் முழுமையான சந்திர கிரகணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 85 நிமிடங்கள் நீடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 2:40 மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகண நிகழ்வு இருக்கும். 85 நிமிடங்கள் முழுமையான சந்திர கிரகணமாகவும் 2:30 மணி வரைக்கும் அந்த பகுதி சந்திர கிரகணமாகவும் இருக்கும். அதன் பிறகு முழுமையாக அந்த கருநிழல் பகுதி மற்றும் பூமியினுடைய புறநிழல் பகுதியிலிருந்து சந்திரன் வெளியேறும். அடுத்த சந்திர கிரகணம் எப்போது ஏற்படும் என்று கேட்டால் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த மீண்டும் இதே போன்று ஒரு முழுமையான சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற இரண்டு வகையாக சொல்லலாம். அதாவது சூரியனில் நிலவினுடைய அந்த கருநிழல் பகுதி மறைக்கக்கூடியது. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலவு வரும் பொழுது அதனுடைய நிலவினுடைய பாகம் சூரியனை பூமியில் பரக்கூடிய அந்த பகுதியில் மறைக்கும் போது அதனை சூரிய கிரகணம் என்பார்கள். அதே நேரத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நிழல்களுடைய நிகழ்வை தான் சந்திர கிரகணம் என்று சொல்வார்கள். அதாவது அதனுடைய நிழல் பகுதி, கருநிழல் பகுதிக்குள் சந்திரன் வரும் பொழுது சூரியனிலிருந்து நேரடியாக அதனால் ஒளியை பெற முடியாது. இயல்பாகவே நிலவிற்கு தானாக ஒளி உமிழக்கூடிய, தானாக ஒளி ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை கிடையாது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளியை பிரதிபலித்துதான் அது வெண்ணிறமாக நமக்கு காட்சியளிக்கும். அதே நேரத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்பொழுது அதனுடைய நிழல் மறைப்பதன் காரணமாகத்தான் முழுமையான சந்திர கிரகணம் என்பது இன்று ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அது அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். சூரியனிலிருந்து படக்கூடிய ஒளி பூமியில் பட்டு பூமியிலிருந்து வெளியேறக்கூடியது, அதாவது ஒளி சிதறல் நிகழ்வுக்கு உட்படாமல் வெளியேறக்கூடிய அந்த அடர் சிவப்பு நிற கதிர்களின் காரணமாக வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய துகள்கள், தூசுக்கள் காரணமாக அது நிலவின் மீது பட்டு அது வளிமண்டலத்தை நோக்கி செல்லும். அது நிலவும் ஒரு பகுதியாக இருப்பதன் பொழுது அந்த நிலவின் மீது பட்டு அடர் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழுமையான சந்திர கிரகணம் என்பது பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து நேரடியாக பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்ப்பதால் அவர்களுக்கு உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. விலங்குகளுக்கோ உணவுப் பொருட்களுக்கோ எந்த விதமான தீங்குகளும் ஏற்பாடு. இதற்கான சொல்லக்கூடிய அந்த தகவல் என்னவென்றால் சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடாது, சந்திர கிரகணம் ஏற்பதற்கு முன் உணவு அருந்தக்கூடாது, அது சந்திர கிரகண அந்த நிகழ்வுகளின் போது வெளியில் இருக்கக்கூடாது, அது போன்றதெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அது மாதிரி எதுவுமே கிடையாது எனவும் வான் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் அதை தெரிவித்திருக்கிறார்கள். இது நிழல்களுடைய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அறிவியலுடைய இந்த கோள்களுடைய இயக்கங்களில்
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வரும் பொழுது, பூமியினுடைய நிழல் பகுதிக்குள் சந்திரன் வரும் பொழுது, சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிழல் பகுதிக்குள் வரும்போது முழுமையாக மறைய தோன்றும். அதுவாறு மறைந்து மீண்டும் அது விளையக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 85 நிமிடம் முழுமையான சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறும். இன்று அது 9 மணியிலிருந்து 8:58 மணியிலிருந்து அந்த புறநிழல் பகுதிக்குள் மெல்ல மெல்ல சந்திரன் நுழைய தொடங்கியது. அதன் பிறகாக முழுமையாக சந்திர கிரகணத்திற்கான அந்த நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 80 நிமிடங்களுக்கு பிறகு அது மீண்டும் புறநிழல் பகுதியை கடந்து மீண்டும் சாதாரண நிலவு முழுமையாக தெரியக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடைபெற இருக்கிறது. சென்னை மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நேரடியாக அந்த காட்சிகளை டெலஸ்கோப் வழியாக இன்னும் அருகிலிருந்து பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொலைநோக்கி வாயிலாக அவர்கள் அந்த முழுமையான சந்திர கிரகண நிகழ்வை பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை விட்டால், அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை விட்டால் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் இந்த முழுமையான ஒரு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகளும் அதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். சந்திர கிரகண நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இன்று முழுமையான ஒரு சந்திர கிரகண நிகழ்வு, அதுவும் அந்த சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது நிறம் என்பது அடர் சிவப்பு இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.